ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 27/12/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நாம் இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா தானே துக்கம் வரும். அங்கே எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி உலகம், சொர்க்கத்துக்கு போகிறோம். ஸோ அந்த போதை இருக்கணும். இது முக்கியமான விஷயம் இல்லை. அங்கே பைபிளில் மோசஸ் மூலமாக கடவுள் எகிப்தில் இருக்கிற அடிமைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு சொல்கிற காரணம், பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் பாபா சொல்கிறார் இல்லையா? சொர்க்கத்தை கொடுக்குறேன், அங்கே துக்கம் போயிடும், இங்கே கொஞ்சம் சகிச்சிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கேள்வி, ஸோ 2 வார்த்தையுடைய ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வெறுப்பு, எல்லையற்ற வைராக்கியம் வருது. அது எந்த 2 வார்த்தை? இறங்கும் கலை, ஏறும் கலை. இதுதான் இந்த 2 வார்த்தையின் ரகசியம் நம்ம புத்தியில் இருக்குது. ஏன்னா 2500 வருடமாக, அரை கல்பமாக நம்ம இறங்கிட்டே தான் இருந்திருக்கிறோம். இப்போ தான் ஏறுறதுக்கான நேரம். இது இறங்குறதுக்கான நேரம் இல்லை. 2500 வருடம் இறங்குனதை சில வருடங்களை ஏறணுன்னா எவ்வளோ கவனம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். இறங்குறதுக்கு முயற்சி தேவையில்லை, ஏறுறதுக்கு தான் முயற்சி தேவையில்லை. இப்போ ஒரு மலையிலேருந்தே இறங்குறது ஈஸியாக இருக்கும், ஏறுறது தான் கஷ்டமாக இருக்கும். பாபா நரன்லேருந்து நாராயணனா ஆக்கிறதுக்கான உண்மையான ஞானத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். ஸோ நரன் தான் இறங்கும் கலையில் கீழ்மட்டம், நாராயணன் தான் ஏறும் கலையில் உச்சம். அதை ஏற்றுறதுக்கு வர்றார். நமக்கு இப்போ கலியுகம் முடிஞ்சிடுச்சு, புது உலகத்துக்கு போகணும். அதனால் இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வந்துடுச்சு. இப்போ பறக்கிற நேரம் நமக்கு இல்லையா, கீழே விழற நேரம் கிடையாது. அதனால தான் எல்லையற்ற வைராக்கியம் வந்துடுச்சு. பாடல், பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க இந்த பாட்டை கேட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கான உண்மையான அர்த்தத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். ஸோ முழு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கமேகம் இது ஒன்று தான். ஏன்னா இந்த புருஷோத்தம சங்கமேகத்தில் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து தேவதையாக மாத்துறார். ஸோ குழந்தைங்களை பாபா தைரியப்படுத்துகிறார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சொர்க்கம் வந்துடுச்சு, அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, உங்கள் துக்கம் சுகமாக மாறப்போகுது அப்படின்னு பைபிளில் இருக்கும். பாபா ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார். ஏன்னா இந்த சரீரத்துடைய எஜமானன் ஆத்மா தானே. வேலைக்காரங்கிட்ட பேசுவாங்க, எஜமானன் கிட்ட தானே பேசுவாங்க. நான் அழிவற்ற ஆத்மா, இது என்னோட உடம்பு, இது அழியக்கூடியது அப்படின்னு ஆத்மா சொல்லுது. ஸோ பாபா சொல்கிறாரு, இந்த முழு கல்பத்திலும் ஒரே முறை தான் நான் வரேன், இந்த சங்கமத்தில் தான் வரேன். என்ன சொல்கிறேன்? சுகத்தின் நாட்கள் வரப்போகுது, துக்கம் சுகமாய் போக போகுது அப்படின்னு குழந்தைங்களுக்கு தைரியம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் துக்கதாமத்தில் இருக்கிறீங்க, பயங்கரமான நரகத்தில், துக்கம் நிரம்பிய நரகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, முழு உலகமும் பயங்கரமான நரகத்தில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய குழந்தைய ஆகி இருக்கிறீங்க, அதனால் நரகத்திலேருந்து இப்போ வெளியேறிட்டீங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உடம்பு இங்கே தான் இருக்குது, புத்தி நரகத்திலேருந்து வெளியேறிடுச்சு. அதான் சங்கமயுகம். சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் கடந்து போயிடுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகமும் கடந்து போயிடுச்சு. மற்றவங்களுக்கு தான் இது கலியுகம். ஏன்னா
நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த யுகத்தில் மட்டும் ஏறும் கலை இருக்கும். ஆனால் சுற்றி எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க, இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏறுறீங்க, தமோ பிரதான நிலையிலேருந்து சதோ பிரதானமாக ஆகுறீங்க. ஸோ எப்போ ஆத்மா முழு சதோ பிரதானம் ஆயிடுச்சோ அப்போ சரீரத்தை விட்டுடும். ஏன்னா அந்த உலகமும் வருது, எல்லாம் தயாராகுது, அப்போ அந்த இடத்துக்கு போயிடும். சதோ பிரதானமான பிறகு தமோ பிரதான உடம்பில் ஆத்மா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சதோ பிரதான ஆத்மாவுக்கு 19 சதோ பிரதான உடம்பு வேணும். அது சத்தியுகத்தில் தான் கிடைக்கும். அங்கே எல்லாமே புதுசாக இருக்கும். இப்போ துக்கதாமத்திலேருந்து குழந்தைங்க சுகதாமத்துக்கு போகணும். அதான் பாபா சொல்கிறார், பாபா சுகதாமத்தை உருவாக்குறாருன்னா உங்களுக்கு துக்கதாமத்தில் என்ன வேலைன்ற. கடவுளுடைய குழந்தைக்கு நரகத்தில் என்ன வேலை? அப்போ அந்த சுகதாமத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். சுகதாமத்தில் நேற்று சொன்னார் இல்லையா, பிரஜை ஆகிடக்கூடாது, ராஜா பதவி தான் அடையணும், அதுவும் பிரஜையிலும் கீழான பதவி இப்படிலாம் அடைஞ்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனம், பயம் இருக்கணுன்ற. இரவு பகலாக நான் சதோ பிரதானமாகி சத்தியுகத்துக்கு போகணுன்ற அதே சிந்தனையும் முயற்சியும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சுகதாமத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. ஸோ மீண்டும் நீங்களும் அதே மாதிரி நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க. அப்படி நரன்லேருந்து சத்திய நாராயணன் ஆகிறதுக்கான ஞானம் பாபா கொடுக்குறார். பக்தி மார்க்கத்தின் பொழுது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சத்யநாராயணன் கதை கேட்பாங்க. இப்போவும் கர்நாடகாலெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பக்தி மார்க்கம், அது சத்திய மார்க்கம் கிடையாது, ஞான மார்க்கம் கிடையாது. ஞான மார்க்கம் தான் சத்திய மார்க்கம். நீங்கள் அவங்களே வள்ளலார் குரூப்பு கூட சத்திய ஞான சபை அப்படின்னாங்க. இப்போ ஞானம்தான் சத்தியம், அது கடவுள் கொடுக்கறது தான். நீங்கள் படி இறங்கி இறங்கி பொய்யான கண்டத்தில் வந்துடுறீங்க. இப்போ நாம் சத்தியமான தந்தைக்கிட்ட இருந்து சத்தியமான ஞானத்தை பெற்று 21 பிறவிக்கு தேவதையாக போகிறோம். நாம் தான் தேவதையாக இருந்தோம், பிறகு படி இறங்கி வந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஏறும் கலை இறங்கும் கலை பற்றிய ரகசியம் இப்போ நம்ம புத்தியில் இருக்குது. பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூய்மையாக்குறவரோ ஒரு தந்தை தான். குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் உலகத்துக்கே அதிபதியாக இருந்தீங்க, அவ்வளோ பணக்காரராக சுகமுடையவர்களாக இருந்தீங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம்தான் மீதி இருக்குது. இந்த பழைய உலகத்துடைய அழிவு கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்குது இல்லையா? உலகத்துக்கே அதிபதியாக பணக்காரராக சுகம் நிரம்பியராக இருந்த உங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, அந்த உலகம் வரப்போகுது, பழைய உலகம் அழிய போகுது. உங்களுடைய அந்த புது உலகத்தில் ஒரே ராஜ்யம் ஒரே மொழி இருக்கும். அதனால் அமைதியாக ஆனந்தமாக இருப்போம். அதுதான் அத்வைத ராஜ்யம். அத்வைதம்னா ஒன்று, ஒரே ராஜ்யம்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே எத்தனை பிரிவுகள் பாருங்கள். இல்லை, ஒருத்தர் ஆட்சியை நடத்திட்டு இருக்கும்போதே அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக சட்டபூர்வமாகவே எத்தனை கட்சிகள். ஏன்னா ராஜா இருக்கும்போது இன்னொருத்தர் அதை பிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அப்போ அது உண்மையிலே சட்டத்துக்கு புறம்பான விஷயம். அதெல்லாம் இன்றைக்கி சட்டபூர்வமாக ஆயிடுச்சு, மக்களாட்சியில். அப்போ ராஜாவாக இருக்கிறவங்க விடுவான்னா மற்றவர்களுக்கு எதிராக தான் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. நிறைய மொழிகள் இருக்குது. ஸோ மனித விருட்சம் எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது, அதே மாதிரி மொழியின் விருட்சம் கூட வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. எத்தனை மொழிகள்!
பிறகு சத்தியுகத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருக்கும். உலக சரித்திர பூகோளம் மீண்டும் நடக்கும் அப்படின்னு பாட்டு இருக்குது இல்லையா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னுவாங்க ஃபேமஸாக. ஆனாலும் மனிதர்களுடைய புத்தியில் இதெல்லாம் பதிய மாட்டேங்குது. ஸோ சிவபாபா தான் துக்கமான இந்த பழைய உலகத்தை சுகமான புது உலகமாக மாற்றுறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தேவதைகளின் தர்மத்தின் ஸ்தாபனை அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இது ராஜயோக படிப்பு. இந்த ஞானமோ கீதையில் எழுதப்பட்டிருக்குது. ராஜயோகம்ன்ற வார்த்தை கூட அங்கே இருக்கும். பாபா இப்போ நேரடியாக உங்ககிட்ட சொல்கிறாரு. அதை பிறகு பக்தி மார்க்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. என்னையே சரணடை அப்படின்ட்டு இருக்கும். மன்மனாபவ இதெல்லாம் கூட அங்கே இருக்குது. ஆனாலும் அதை படித்து உங்களுக்கு எதுவும் புரியல. கீழே இறங்கி தான் வந்தீங்க. அப்போ மேலே ஏறணும் அப்படின்னா கடவுளுடைய நேரடி ஞானம் கேட்டால் தான் முடியும். அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறார். அதனால்தான் பக்தியை இறங்கும் கலை மார்க்கம்னும் ஞானத்தை ஏறும் கலை மார்க்கம்னும் சொல்லப்படுது. ஸோ இதை தைரியமாக புரிய வைங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. பக்தி இறங்க தான் செய்யுது. உலகம் மோசமாகிறத பார்க்குறீங்கல்ல, உலகம் ஃபுல்லாக பக்தியில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காததுனால கண்டிப்பாக எதிர்க்கவும் செய்வாங்க தான். சாஸ்திர விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் சாஸ்திர விளக்கம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடதங்கள், கங்கா ஸ்நானம் பண்ணுறது, தீர்த்தங்களுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கத்துடைய பழக்க வழக்கம். பாரதத்தை அதனால் ஒன்றும் பலன் இல்லைன்றதை கண்ணு முன்னாடி நாம் பார்க்குறோம். பாரதத்தில் ராவணனும் இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு கொடும்பாவி செஞ்சு வருஷம் வருஷம் தசரா பண்டிகையின் போது எரிக்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரலாகவே ஒரு எதிரி இருக்கிறான்னா கொஞ்ச நேரத்துக்கு கொடும்பாவி செஞ்சு எரிப்பாங்க. ஆனால் அது இன்னும் வருஷம் வருஷமாக எரிப்பாங்க. ஆனால் ராவணனுடைய கொடும்பாவி மட்டும் பாருங்களேன், ஒவ்வொரு வருஷமும் எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இருந்துக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். இருக்கும்போது தான் எரிப்பாங்க இல்லையா, இறந்தவனுக்கு யாரும் எரிக்க மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், முஸ்லீம் மதத்தில் கூட மெக்காவுக்கு போகும்போது சாத்தானை கல்லால் அடிப்பாங்க. அப்போ சாத்தானுடைய ஆட்சி நடக்குது, இன்னும் இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் தங்கயுக புத்தி உடையவராக இருந்தீங்க. அப்படி இருந்த நீங்கள் தான் இப்போ இரும்பு யுக புத்தி உடையவராக ஆகிட்டீங்க. தங்க புத்தியோடு இருக்கும் பொழுது எவ்வளோ சுகமாக இருந்தீங்க தெரியுமா? மீண்டும் அந்த சுகதாமத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ சுகதாமத்திற்கு பிறகு மறுபடியும் பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் துக்கமும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, பக்தியின் போது. அப்போ என்னென்னா, பக்தியினால் நீங்கள் துக்கத்திலேருந்து விடுபடலை, மாறாக பக்தியினால் தான் துக்கத்திலே விழுறீங்கன்றார். பிறகு சுகம் கொடுக்குற வள்ளலை நினைவு செய்கிறீங்க. அதுவும் பேரளவுக்கு தான். ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க, இதை சொன்னால் சரியாயிடும். இப்போ சொல்கிறாங்களே, கல்யாணம் ஆகலையா இந்த மந்திரம், குழந்தை பிறக்கலையா இந்த மந்திரம், அந்த மாதிரி. ஏன்னா கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நினைப்பாங்க? கீதையிலையும் பேரை மாற்றிட்டாங்க. சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானோ ஒருத்தர் தானே. அப்போ அவரைத்தான் நினைவு செய்யணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் புரிய வைங்க. ஒருத்தரை நினைவு செய்கிறதுக்கு பேர் தான் கலப்படமற்ற நினைவு. அவர் கொடுக்குற ஞானத்தை மட்டும் கேட்குறது தான் கலப்படமற்ற ஞானம்ன்றது. இதுதான் அவ்விபச்சார நினைவு அப்படின்னு சொல்கிறார். பலரை நினைவு செய்கிறது விபச்சார நினைவு இல்லையா. ஒரு மனைவி கணவனை மட்டும்தான் நினைக்கணும், எல்லாரையும் நினச்சிட்டு இருப்பா. அதே மாதிரி தான் இங்கே பாபாவை மட்டும் நினைக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ மற்றவர்கள் நினச்சிங்கன்னா அது விபச்சார நினைவுன்னு புரிஞ்சுக்கணும். மதங்களில் விபச்சாரத்தை எதிர்க்கிறதுன்றது அந்த காமம் சார்ந்த விபச்சாரம் மட்டும் கிடையாது.
இந்த விஷயம்தான் இல்லையா. பாபாவை தவிர எதுவுமே உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. இருந்தால் அது விபச்சார புத்தி. நீங்கள் இப்போ பிராமணர்களாகி இருக்கிறீங்க. அதனால் இப்போ நீங்கள் பக்தி பண்ணுறதில்ல, உங்களுக்கு இப்போ ஞானம் இருக்குது. பாபா தான் இதை கற்றுக் கொடுக்குறாரு. இதன் மூலமாக தான் நம்ம தேவதை ஆகிறோம். அப்போ தெய்வீக குணத்தையும் கண்டிப்பாக தாரணை பண்ணணும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க சார்ட் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ள எந்த அசுர குணமும் இல்லையா அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்படி இருந்தாலும் தெரியும், உடனே அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சார்ட் எழுதணும். உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு, உங்களுடைய நடத்தை எப்படி இருந்துச்சு, பாபாவை நினைவு எப்படி இருந்தது, எவ்வளோ நேரம் இருந்ததுன்ட்டு. ஸோ தேக அபிமானம்தான் மிகப்பெரிய எதிரி. அதுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய எதிரினா காமம். காமத்தின் மீது எப்போ வெற்றி அடைகிறீங்களோ அப்போ தான் உலகத்தை வென்றவர் ஆவீங்க. ஏன்னா உங்களுடைய லட்சியமே அதுதான் இல்லையா, உலக ராஜ்யத்தை அடையணும். அதுக்கு காமத்தை வெல்லணும். வேறு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. காமத்தை விட்டால் உலகத்தை அடைஞ்சிடலான்றார். பேசுவோம், உலக ராஜ்யத்தை அடையலாம். ஸோ அப்போ இது ஞாபகம் இருக்கணும், அந்த காமம் சார்ந்த எது வந்தாலும் உலக ராஜ்யத்தை திருடுறதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை நிறைய பேர் இப்போவுமே கூட ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பாலியல் குற்றங்களை வச்சு தான் பிளாக் மார்க் ஆக்கி அனுப்புகிறாங்க. பில் கிளின்டனுக்கே அந்த நிலைமை ஆச்சு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே எல்லாம் சூக்ஷ்மமாக நடக்குது, அதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த லக்ஷ்மி, அதாவது நீங்கள் இப்போ பெரிய ஆள் கிடையாது, அதேமாதிரி உங்கள் டெஸ்ட் பேப்பரும் வெளியில் தெரியாது, ஆனாலும் உங்கள் பதவி பறிக்கப்படுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போ பாபா குழந்தை ஆனீங்களோ அன்றைக்கே நீங்கள் நாராயணன் தான். அலட்சியமாக இருக்கும்போது அதை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் நிறைய தர்மங்கள்லாம் கிடையாது, ஒரே தர்மம் தான். தேவதைகளுடைய ராஜ்யம்தான் அங்கே இருக்கும், தேவதா தர்மம் தான் இருக்கும். மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கிறாங்க, தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்கிறாங்க. தேவதைகளும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணம் இருந்ததுனால அவங்கள தேவதைகள்னு சொல்கிறோம். இப்போ எல்லா மனிதர்களும் அசுர குணமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அசுரர்கள்னு சொன்னால் கோச்சிக்குவாங்களே, அதனால் மனிதர்கள்னு சொல்கிறோம். சத்தியுகத்தில் காமன்ற மகா எதிரியே இருக்க மாட்டான். இந்த காமன்ற மகா எதிரி மேலே வெற்றி அடைகிறதன் மூலமாக உலகத்தையே வெற்றி கொள்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அங்கே ராவணனே கிடையாது இல்லையா. காமத்தை அழிச்சிட்டிங்கனாலே ராவணனை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு இல்லையா. அங்கே அந்த ராமாயணத்தில் வர ராவணனும் காமத்துடைய சிம்பிளாக தான் மெயினாக காட்டுறாங்க இல்லையா. சீதையை கடத்திட்டு போயிடறான் இல்லையா, அங்கே ராவணனே கிடையாது. ஸோ மனிதர்களால் பாவம் இது கூட புரிஞ்சிக்க முடியல. தங்க யுகத்திலிருந்து இறங்கி தமோ பிரதான புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க. இப்போ மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும். அதுக்காக பாபா கொடுக்குற ஒரே மருந்து, உங்களை ஆத்மான உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறது தான். இந்த மருந்தின் மூலமாக தான் ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் எரிஞ்சு சாம்பலாகும். நீங்கள் பாவத்தை சாம்பல் ஆக்கிறதுக்கு தான் உட்காந்துட்ருக்குறீங்க, புரிஞ்சுக்கோங்க இல்லை. இப்போ திதி கொடுக்க உட்காடுறாங்கன்னா முன்னோர்கள் சாபத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக அங்கே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம பாபா குழந்தை ஆகிறோம் அப்படின்னாலே பாவத்தை எரிக்கிறதுக்கு தான் ஆகியிருக்கிறோம். யோகத்தில் பாபா நினைக்கிறீங்கனாலே உட்காந்து நினச்சாலும் சரி, காரியம் செஞ்சுட்டு நினச்சாலும் சரி, பாவத்தை சாம்பலாக்கிறதுக்கு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றது கவனம் இருக்கணும். அப்போ மேற்கொண்டு பாவம் செய்யக்கூடாது, இல்லாட்டினா 100 மடங்கு அதிகமாகிடும். நேற்று கூட சொன்னார் இல்லையா, பத்தித்த பாவனர் வந்திருக்கிறதே உங்களை தூய்மையாக்க தான். அப்போ மறுபடியும் நீங்கள் பத்தித்தம் ஆகக்கூடாதில்ல, அழுக்காகக்கூடாதில்ல. விகாரத்தில் விழுந்தீங்க அப்படின்னா 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுடும். பிறகு அவங்களால ஏறவே முடியாது, கடினமாக இருக்கும் இல்லையா. பாபா குழந்தை பக்காவாக ஆகி காமத்தில் விழுந்து ஏந்திரிக்கிறது கஷ்டம்.
அஞ்ஞானிகள் காமத்திலே தான் இருப்பாங்க. பாபா ஞானம் கிடச்சோன்னே ஏஞ்சி வராங்கல்ல. ஆனால் பாபாவுக்கு அந்த பக்காவாக இருந்து விழுந்துட்டாங்கன்னா ஏந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் 100 மடங்கு தண்டனை. ஏன்னா வேறு எந்த குப்பையும் கிடையாது. அவங்க நிறைய குப்பை இருக்கும், அதில் காமமும் ஒரு குப்பை, டக்குன்னு வெளில வந்துடுவாங்க. ஆனால் வேறு எந்த குப்பையும் இல்லாமல் இருக்கும்போது அதோடைய பவர் பயங்கரமாக இருக்கும், மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால தான் பாபா குழந்தைங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏந்திரிக்கவே முடியாதுன்றது தான் 100 மடங்கு தண்டனை. பாபாவே நினைக்க முடியாது, அந்த காமத்தின் போதையிலே மூழ்கி கிடப்பாங்க. ஸோ பிறகு அவங்களால ஏற முடியாது, கடினமாக இருக்கும். ஸோ இந்த காமம் முதல் நம்பர் எதிரி. 5வது மாடியிலிருந்து விழுறதுக்கு சமம். அப்போ என்ன ஆகும்? எலும்பு முற்றிலும் நொறுங்கி போயிடும் இல்லையா? ஒருவேளை இறந்து கூட போகலாம் 5வது மாடியிலிருந்து விழுந்தா. அப்படின்னு அர்த்தம், இங்கே இறக்குறதுனா பாப்பாவை விட்டே போயிடுவாங்க. ஸோ மேலேருந்து விழுறதுனால ஒரேடியாக சுக்குநூறு ஆகிடுறாங்க. பாபா கிட்ட கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறி தன்னுடைய முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்க. அப்படின்னாலே மறுபடியும் அசுர உலகத்துக்கே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம், இங்கே இறந்துட்டாங்க, அங்கே பிறந்துட்டாங்க மறுபடியும். அதனால் அவங்கள பிராமணன்னு சொல்ல மாட்டாங்க, சூத்ரர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் நினைவு தான் நீங்கள் மகாபாரதத்துடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா, சாந்தனு மகாராஜா சொர்க்கத்திலிருந்து பிரம்மாவுடைய மகளை பார்த்து சலனமாவார். பிரம்மாவுடைய மகளும் சலனமாவாங்க, கங்காதேவி. ஸோ அதனால் சபிக்கப்பட்டு அவங்க நீங்கள் மண்ணுலகத்தில் போய் பிறப்பீங்க இந்த சாபத்தின் காரணமாக. அப்படின்னு அர்த்தம், மறுபடியும் கலியுகத்துக்கே போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். ஸோ முதல்ல இந்த போதை இருக்கணும். உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு ஒரு ஞானம் கொடுக்குறதுன்னா அது எவ்வளோ உயர்ந்த ஞானம். ஆனால் அதை எவ்வளோ ஈஸியாக்கி புரிய வைக்கிறார் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். உலகத்தின் எஜமானராகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். ஸோ கிருஷ்ண பக்தர்கள்லாம் சிவன் தான் இந்த ஞானத்தை சொல்கிறான்னு ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, கிருஷ்ணரே சொன்னதாக இருக்கட்டும். அப்போ அவரு கூட என்ன பண்ணியிருப்பார்? அவருக்கு சமமாக ஆக்கிறதுக்கு தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ கிருஷ்ணர் தூய்மையாக தானே இருந்திருப்பார். அப்போ நீங்கள் தூய்மையாக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் கிருஷ்ணர் பகவான் கிடையாது, இதை சொன்னது சிவபாபா தான். கிருஷ்ணர் மறுஜென்மத்தில் வரார். மறுஜென்மத்தில் வராதவர் சிவபாபா மட்டும்தான். ராதை கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணன் அல்லது விஷ்ணு, இந்த 3 விதமாகவும் சொல்கிறது அந்த லக்ஷ்மி நாராயணனை தான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணர் 2 பேருடைய இணைந்த ரூபம் விஷ்ணுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான், வெவ்வேறுத்தங்க கிடையாது. ஸோ லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம் விஷ்ணு. பிரம்மாவுடைய ரகசியம் கூட சிவபாபா புரிய வச்சிருக்கிறார். இந்த பிரம்மா சரஸ்வதி தான் சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. உடம்பு வேறு, பட் அதே ஆத்மா. இப்போ இந்த உடம்புலேருந்து அந்த உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. அதுக்கு தன்னை மாற்றிக்கிறாங்க, குணத்தை மாற்றிக்கிறாங்க. கடைசியில் இவருடைய பேர் பிரம்மான்னு வைக்கப்படுது. மற்றபடி இந்த பிரம்மாவை பாருங்க, ஒரேடியாக இரும்பு யுகத்தில் நின்றுட்டு இருக்கிறார். இல்லை, சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இருந்தவர் கீழே நின்றுட்டுருக்கிறார். ஸோ இவரைத்தான் அந்த சிருஷ்டி மரத்தில் பார்த்திங்கன்னா மேலே காட்டுவாங்க. கலியுகத்தை அங்கே மேலே இல்லையா, மரம் மேலே இருக்கும். அவரே மறுபடியும் மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணுறார். எதுக்கு? மீண்டும் கிருஷ்ணராக ஆகிறதுக்காக. விஷ்ணுன்னு சொல்லும்பொழுது அதில் லக்ஷ்மி நாராயணன் 2 பேருமே வந்துடுறாங்க. பிரம்மாவுடைய மகள் இந்த சரஸ்வதி, பிரம்மாவுடைய மனைவி கிடையாது சரஸ்வதி. ஆனால் இந்த விஷயங்களை யாருமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ சரஸ்வதி அழகில் பிரம்மா மயங்கிட்டார்னு பக்தி கதை இருக்கும். ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, சரஸ்வதின்றது குழந்தையாக பிறக்கலை, இல்லை ஒரு கன்னி பெண்ணாக வராங்க அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். 4 புஜங்கள் பிரம்மாவுக்கும் அதேமாதிரி 4 கை கொடுக்குறாங்க. ஏன்னா இது இல்லற மார்க்கம். துறவற மார்க்கத்தினர் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது.
இல்லையா? இப்போ இல்லற மார்க்கத்தில் தான் மனைவியும் இருப்பாங்க, இல்லற மார்க்கத்தில் தான் மகளும் இருப்பாங்க. ஸோ லக்ஷ்மி நாராயணனுக்கு அங்கே 4 கை விஷ்ணுவுக்கு கொடுக்குறாங்கன்னா அது லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம் கணவன் மனைவி. இங்கே பிரம்மாவுக்கு 4 கைனா பிரம்மா சரஸ்வதி தந்தை மகள். ஸோ மொத்தத்தில் இது இல்லற மார்க்கம். துறவற மார்க்கத்தினரால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க துறவிகள், வெளிநாட்டுக்கு போய் நிறைய பேரை தன் வசமாக்கி அழைச்சிட்டு வராங்க. வாங்க நாங்கள் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறோன்றாங்க. ஆனால் சன்னியாசிகளால் ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ இறைவன் வந்திருக்கிறாரு, அவருடைய குழந்தையாக ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக நாம் ஆகியிருக்கிறோம். ஸோ நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் பாபா வந்திருக்கிறார். எந்த ஞானம்? ராஜயோக ஞானத்தை. அவருக்கு உடம்பு கிடையாது, நிராகாரமானவர். அப்போ உடம்புள்ள ஒருத்தர் மூலமாகத்தான் அவர் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் பிரம்மா உடம்பில் வந்து பிரம்மாவை தன்னுடையவர் ஆக்கி அவர் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ பிரம்மாவையும் நீங்கள் பாபான்னு தான் கூப்பிடுறீங்க. ஸோ சிவபாபா சொல்கிறதுக்கு அவர் தன்னுடைய அனுபவத்தை வச்சு விளக்கம் கொடுக்குறார். அப்போ தான் மற்றவர்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ அவர் பாக்கியசாலி ரதம், சிவபாபா வர்றதுக்கு ரதமாக இருக்கிறார். இவர் மூலமாக சிவபாபா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் கூட தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுறீங்க. மனிதன்லேருந்து உங்களை தேவதையை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார். இப்போ ராவண ராஜ்யம், இதை வந்து அசுர சம்பிரதாயம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதிலிருந்து வெளியேறி ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கிறோம். பிறகு நாம் சொர்க்கத்தில் தெய்வீக சம்பிரதாயத்தினராக மாறுவோம். அப்படி ஆகிறதுக்குத்தான் இறைவன் ஞானத்தை இப்போ கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு தான் இந்த சங்கமயுகத்தில் நம்ம முயற்சி பண்ணுறோம். சங்கமயுகத்தில் இருக்கிறதே அதுக்கு தான். சங்கமயுகமே முயற்சி செய்கிற யுகம், புருஷோத்தம சங்கமயுகம், புருஷோத்தமர் ஆகிறதுக்கான முயற்சி செய்கிற யுகம். ஸோ அதனால் தூய்மையானவர்களாக மாறிட்டு இருக்கிறோம். சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே பாபா சொல்கிறது என்னென்னா, கணவன் மனைவி தாராளமாக வீட்டில் இருங்க, ஒன்றா இருங்க, விட்டுட்டு போக தேவையில்லை. ஆனால் சன்னியாசிகள் வந்து பெண் ஒரு பாம்பு மாதிரி, அதனால் நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அப்படியே வைராக்கிய உள்ளுணர்வு வந்துடும்லாம் நினைக்காதீங்க இல்லையா? சன்னியாசிகளும் விகாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதை வள்ளலாரே அதை எழுதியிருப்பார். வள்ளலார், பட்டினத்தார் இல்லையா? அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு பெண்ணை திட்டி திட்டி எழுதுகிறாங்க? தனியாக இருந்தாலும் அவங்களால காமத்தை விட முடியல. அதனால் நீங்கள் விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுடையது ஓடி போகிறவங்களுடைய சந்நியாசம்ன்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா? நம்மளதை மகிமைப்படுத்துறதுக்காக அது ஓடி போகிறவங்களுடைய எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். ஆனால் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே, இல்லறத்தில் இருந்துக்கிட்டே எல்லையற்ற சந்நியாசம் பண்ணுறீங்க இல்லையா? குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க, ஆனால் ஒட்டுமொத்த விகார உலகத்தின் மீதும் உங்களுக்கு வைராக்கியம் வருது. இதெல்லாம் நல்ல தாரணை பண்ணணும். பாபா சொல்கிறதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும். பிறகு கட்டுப்பாடோடு இருக்கணும். தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும் இல்லையா? பாபா நிறைய கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறார். உணவு, பார்வை, நடத்தை, பேச்சு எல்லாத்துலேயும். ஸோ எல்லாத்துலேயும் அந்த தெய்வீக குணம்தான் தெரியணும். அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய குணத்தை மகிமை பாடுறாங்க. அந்த மாதிரி ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம். தந்தை அப்படி ஆகிறது கிடையாது. அவர் எப்போவுமே சதா சம்பூர்ணமாக தான் இருக்கிறார். உங்களை தான் அப்படி ஆக்கிறார். பிறகு அரை கல்பம் நீங்கள் தெய்வீக குணத்தோடவே இருக்க போகிறீங்க. அதுக்கு பிறகு தான் கீழே இறங்கி தமோ பிரதானமாக ஆவீங்க. பாபா ஒருபொழுதும் தமோ பிரதானமாக ஆகிறது கிடையாது. ஆனால் பாபா யார் உடம்புல வராரோ அந்த பிரம்மா பாபா தமோ பிரதானமாக ஆகிறார். இவர் 84 பிறவி எடுத்திருக்கிறார். இப்போ இவரும் சதோ பிரதானமாக ஆகணும். ஏன்னா இப்போ தமோ பிரதானமாக இருக்கிறார். ஸோ உங்களை மாதிரி இந்த பிரம்மா பாபாவும் இப்போ முயற்சியாளர் தான்.
புது உலகத்தை தான் சதோபிரதான உலகம்னு சொல்ல முடியும். அங்கே ஒவ்வொரு பொருளுமே சதோபிரதானமாக தான் இருக்கும் இல்லையா? ஆரம்பத்தில் எல்லாமே சதோபிரதானமாக தான் இருக்கும். பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சதோபிரதானத்துலேருந்து சதோ, ரஜோ, தமோ, பிறகு தமோ பிரதானமாக ஆகிடுது. மனிதர்களுக்கும் சரி, பொருளுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி, இந்த 3ம் பொருந்தும். சதோ, ரஜோ, தமோ அந்த நிலையை கடந்து தான் ஆகணும். ஸோ சின்ன குழந்தைகளை மகாத்மான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விகாரம் இருக்காது. விகாரம்னா என்ன தெரியாது. அதனால தான் அவங்கள மலர் போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னியாசிகளை விட சின்ன குழந்தைங்களை உத்தமமானவர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னுவாங்க. ஏன்னா சன்னியாசிகளுக்கு கூட விகாரம்னா என்னன்னு தெரியும். அதை கடந்து தான் வராங்க. அதனால் அவங்களுக்கு 5 விகாரங்களின் அனுபவம் இருக்குது. குழந்தைங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்காது, அதை பற்றியே தெரியாது. ஸோ அதனால தான் சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள குழந்தைங்க மாதிரின்றாங்க. ஏன்னா விகாரம்னா என்னென்னே தெரியாது. குழந்தைங்கள பார்த்தா நமக்கு மகிழ்ச்சி வர்றதுக்கு காரணம் அதுதான். விகாரம்னா என்னென்னே தெரியாமல் மலர்களாக இருக்கிறதுனால. அதனால தான் சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாலும் அவங்க சிலையை பார்த்தாலும் அவ்வளோ மகிழ்ச்சி வருது. உயிரோட்டமான மலர்கள் இல்லையா? குழந்தைங்களும் சரி, தேவதைகளும் சரி. ஸோ அந்த மாதிரி நாம் ஆகணும். நாம் இல்லற மார்க்கத்தினராகத்தான் இருக்கிறோம். ஆனால் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருக்கிறோம். குழந்தைங்க இப்போ இந்த பழைய உலகத்திலிருந்து புது உலகத்துக்கு போகணும். அந்த அமரலோகத்துக்கு போகிறதுக்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அமரலோகம்னு என்ன? மரணம் இல்லாத உலகம், சொர்க்கம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மரண உலகத்திலிருந்து அமரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். தேவதை ஆகணும் அப்படின்னா அதுக்கு இப்போ கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க தங்களுக்குள்ள சகோதர சகோதரி ஆகிடுறாங்க. ஏன்னா தேவதைகள் தூய்மையாக இருப்பாங்க, கலியுகம் அப்படி கிடையாது, அதுக்கு ரிவர்ஸ். ஸோ அதுக்காக தான் இப்போ சகோதர சகோதரி ஆகிடுறீங்க எல்லோருமே. ஏன்னா ஒவ்வொரு சங்கம யுகத்திலும் நாம் இப்படி தான் சகோதர சகோதரியாக தான் இருந்தோம். ஸோ பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்கனாலே தங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள் தானே. பிரஜாபிதா பிரம்மான் தானே பாடப்பட்டு இருக்குது. அதனால் பிரஜாபிதா பிரம்மா பாபாவுடைய குழந்தைகளாக ஆகாத வரைக்கும் சிருஷ்டியின் படைப்பு எப்படி ஆக முடியும் இல்லையா? பிரம்மா மூலமாக படைக்கப்படுது. அப்போ பிரம்மாவுடைய குழந்தை ஆனால் தானே புது சிருஷ்டி படைக்க முடியும். அதாவது புது சிருஷ்டியாக நாம் புது சிருஷ்டியின் படைப்பாக நாம் ஆகிறோம். புது படைப்பு. ஸோ பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எல்லாருமே ஆன்மீக குழந்தைங்க தான். அவங்க பாபா குழந்தை ஆனாலும் சரி, ஆகாட்டினாலும் சரி. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தான் இந்த சேவை பண்ணுறோம். அந்த கலியுக பிராமணர்கள் ஸ்தூல யாத்திரை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆன்மீக யாத்திரை செய்ய வைக்கிறீங்க. அவங்க அசுத்தமாக இருக்கிறாங்க, நீங்கள் தூய்மையானவர்கள். ஏன்னா அவங்க ஒன்றும் பிரஜாபிதாவுடைய குழந்தைங்க கிடையாது இல்லையா? பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்களுக்கு பேர் தான் பிராமணர்கள். ஸோ அப்படி அவங்க கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. சகோதரன் சகோதரின்னு உணர்ந்தீங்கன்னா விகாரத்தில் செல்ல மாட்டீங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்னு பாபாவும் சொல்கிறார் இல்லையா? கணவன் மனைவி கூட தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரி, பிரம்மாவுடைய குழந்தை அப்படின்ற அந்த உணர்வில் இருந்தால் எப்படி விகாரத்தில் ஈடுபட முடியும்? எப்படி ஒரு லௌகிக சகோதரன் சகோதரிகளுக்கு இடையில் விகார உணர்வு இருக்காதோ அதே மாதிரியே இருக்கணுன்றார். அப்படி இல்லைன்னா சகோதரன் சகோதரின்னு உணரலை, அந்த உணர்வு வரலை, சகோதர உணர்வு வரலைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் பாபா எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார். ஒருவேளை என்னுடைய குழந்தையாகி பாவம் செஞ்சிங்கன்னா அது பாபாவுக்கும் நிந்தனை, நம்ம குலத்துக்கே நிந்தனை. ஸோ அதனால் பாபா குழந்தை ஆன பிறகு எந்த ஒரு குற்றமான செயலும் செய்யக்கூடாது இல்லையா? நீங்களே செக் பண்ணுங்கள். நீங்களே செக் பண்ணி மாற்றிக்கிறது தான் பிரச்சனை இல்லாதது. அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ஏன்னா இங்கே 1க்கு 100 மடங்கு தண்டனை.
அதை விட முக்கியம் கல்புத்தி ஆகிடுவீங்கன்றார். இந்திர சபையின் கதை கூட இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறார். சூத்ரரை இந்திர சபைக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால அவருடைய துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. பிறகு அவருக்கு சாபம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கதை இருக்குது. உண்மையிலே இந்த சபையில் கூட எந்த ஒரு பதித்தமானவரும் வர முடியாது. ஸோ உண்மையிலே இந்திர சபைன்றது ஒரு பிரம்மகுமாரி சென்டர், கீதா பாடசாலை, மதுபன் எல்லாத்தையுமே குறிக்கும். மெயினாக மதுபனை குறிக்கும். ஏன்னா மதுபனில் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு பாபா குழந்தையாகும்போது எல்லாம் விகாரியாக தான் இருப்பாங்க. ஆனால் விகாரியை மதுபனுக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது இல்லையா? அதனால தான் ஒரு வருஷம் கழித்து அவங்க தூய்மையாக இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அழைச்சிட்டு போவாங்க. தூய்மையாக இருக்கிறவன்னு சொன்னால் கூட கல்யாணம் ஆனவங்கள, குறிப்பாக சின்ன வயசில் இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப அழுது புரண்டு தான் போவாங்க. சரி, அதனால் ஒருவேளை இந்த பிரம்மா பாபாவுக்கு தெரியல, நீங்கள் ஏமாற்றியே அழைச்சிட்டு வந்தால் கூட உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. அதனால் இன்னுமே உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுடும். பதித்தமானவர்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது இல்லை, அழுக்கானவர்களுக்கு அனுமதி கிடையாது. இன்னும் போக போக பிரம்மகுமாரி சென்டரு, கீதா பாடசாலை எல்லா இடத்துலையுமே அழுக்கானவர்கள் வரக்கூடாதுன்ற மாதிரி போர்டு போட்டுருவாங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். அதனால தான் 7 நாள் கோர்ஸ் கூட பாருங்கள், உள்ளே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, வெளியில் இருக்கும். ஸோ அதுவே நல்ல ராயலாக தான் இருக்கும். அந்த விசிட்டிங் ரூமில் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தூய்மை ஆகிறதுக்கான உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே, தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சால் மட்டுமே அவர்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது மதுபனுக்கும் பொருந்தும், சென்டருக்குமே பொருந்தும். தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறதுல கண்டிப்பாக நேரம் எடுக்கும். அசுர குணம் எல்லாம் அழியணும் இல்லையா? ஸோ தூய்மை ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்தாகணும் இல்லையா? எடுத்தோடனே அந்த காமத்தை விட்டுடணும் உடலால், அப்புறம் மனதினால் இருக்கிறதெல்லாம் நீக்கிக்கிட்டே இருக்கணும். தேவதைகள் அவர்களுடைய மகிமை வேறு, பரமாத்மாவுடைய மகிமை வேறு. கடவுள் வேறு, தேவதை வேறு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிய வைக்கணும். பதித்த பாவனர், லிபரேட்டர், கைட், இது எல்லாமே ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும்தான் சொல்ல முடியும். பதித்த பாவனர்னால் அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குபவர், லிபரேட்டர்னால் துக்கத்திலேருந்து விடுவிப்பவர், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழிகாட்டி, கைட். இந்த 3மாகவும் அவர் தான் இருக்கிறாரு. எல்லா துக்கங்கள்லேருந்தும் நம்மளை விடுவிச்சு தன்னுடைய சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். சாந்தி தாமம், சுகதாமம், துக்கதாமம். ஸோ இதுவுமே ஒரு சக்கரம் இல்லையா? அதாவது சத்தியுகத்திலேருந்து திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு ஒரு சக்கரம் மாதிரி மேலே போகிறதுமே இல்லையா? சாந்தி தாமத்திலேருந்து வர்றதும் அதுவுமே சக்கரம் ஆகிடுது. சாந்தி தாமத்துக்கு போகிறோம், அங்கேருந்து சுகதாமத்துக்கு வரோம், மறுபடியும் துக்கதாமத்துக்கு வரோம், மறுபடியும் சாந்தி தாமத்துக்கு போகிறோம், மறுபடியும் அப்படியே சக்கரம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ சாந்தி தாமத்துக்கு போய் சுகதாமத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த துக்கதாமத்தை மொத்தமாக மறந்துடணும். ஸோ துக்கதாமத்துடைய ஞாபகம் இருந்தாலே போக முடியாது. அந்த ஞாபகத்தை ஃபுல்லாக மறக்கிறது தான் கணக்கு முடிக்கிறதுன்னு சொல்கிறது. யார் வரிசைக்கிரமமாக தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க தான் சாந்தி தாமத்திலேருந்து சுகதாமத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருக்குது. நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, எல்லாருடைய பாகமும் வரிசைக்கிரமமாக இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து போகிறது கூட வரிசைக்கிரமமாக தான் போவாங்க. ஸோ அதை சிவபாபாவுடைய ருத்ர மாலை அப்படின்னு சொல்லப்படுது. மாலையில் மணியாக கோர்க்கப்படுறாங்க வரிசைக்கிரமமாக போய். அதேமாதிரி வரிசைக்கிரமமாக சாந்தி தாமத்துக்கு போகிறாங்க, அங்கேருந்து வரிசைக்கிரமமாக தான் இங்கேயும் வராங்க, மொத்தமாக வர்றது கிடையாது. ஸோ மற்ற தர்மத்தினருடையதும் அதே மாதிரி தான். குழந்தைங்களுக்கு தினம் தினம் இதை புரிய வைக்கிறார். இப்போ மற்ற தர்மத்தினரும் எல்லோரும் அப்படியே டக்குன்னு போயிட மாட்டாங்க, அவங்களுக்கும் வரிசைக்கிரமாக இருக்கும், வரும்போதும் வரிசைக்கிரமமாக தான் வராங்க. ஸ்கூலில் தினமும் படிக்கலை
முரளி கேட்கலை அப்படின்னா நீங்கள் ஆப்சண்ட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் மார்க் இருக்குது. படிப்புடைய லிஃப்ட் கண்டிப்பாக வேணும். இல்லை எனக்கு ஞானம் தெரிஞ்சிச்சு, நான் சும்மா பாபாவை நினச்சிட்ருக்கிறேன், அதன் மூலமாக விகாரத்தை வெல்ல முடியாதுன்ற. யோகம் முக்கியம், ஆனால் அந்த யோகம்ன்றதே இங்கே பாபாவுடைய ஞானத்தையும் சேர்த்து நினைவு பண்ணுறது தான். முரளி இல்லாமல் மாயாவை வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் லிஃப்ட்டு. அப்போ இது மாதிரி ஆகிடும் இல்லை, தினம் தினம் ஞானத்தை கேட்கும்போதே டக்குன்னு நினைக்கணும் போது மைண்டு பிளாங்காக இருக்குது பல சமயம். அப்படி இருக்கும்போது ஞானமே கேட்கலன்னா என்ன ஆகும்? இந்த காட்லி யூனிவர்சிட்டியில் ஆப்சண்ட் ஆகலாமா? எவ்வளோ உயர்ந்த படிப்பு, இதை தவற விடலாமா? ஏன்னா இதன் மூலமாக தான் நீங்கள் சுகதாமத்துக்கு அதிபதி ஆகுறீங்க. அங்கே இலவசமாகவே தானியங்கள் கிடைக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாமே. எதையுமே பைசா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்காது. இன்றைக்கி எல்லா விலைவாசிலாம் எங்கேயோ போகுது இல்லையா? 100 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ விலை அதிகமாகி இருக்குது. அங்கே கஷ்டப்படுற மாதிரி இந்த பொருள் கிடைக்கல அப்படின்ற விஷயமே அங்கே இருக்காது. ஏன்னா அது சுகதாமம், எல்லாமே அளவற்று இருக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறதுக்காகத்தான் இப்போ உங்களை நீங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏழையிலிருந்து இளவரசன் ஆகிறீங்க. பணக்காரர்கள் தங்களை ஏழைன்னே நினைக்க மாட்டுறாங்க, அதனால தான் இந்த ஞானத்தை எடுக்க மாட்டுறாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, முழுசாக தூய்மை ஆவேன் அப்படின்ற சத்தியம் பாபா கிட்ட பண்ணணும். அந்த சத்தியம் பண்ணதை மீறிடவும் கூடாது. ரொம்ப பத்தியத்தோடு இருக்கணும். எனக்குள்ளே எந்த அவகுணமும் இல்லை தானே அப்படின்னு சார்ட்டை வைக்கணும். இந்த காட்லி யூனிவர்சிட்டியில் ஒருபோதும் ஆப்சண்ட் ஆகக்கூடாது, முரளியை தவற விடக்கூடாது. ஏன்னா சுகதாமத்துக்கு அதிபதி ஆகிறதுக்கான உயர்ந்த படிப்பு. இதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக தினமும் முரளியை படிக்கணும், கேட்கணும். வரதானம். வரதானம் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை அறிந்து புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பத்மா பதம் பதி பாக்கியசாலி ஆகங்கள். அதுக்கு விளக்கம், புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்களுடைய சங்கல்பத்தில் எந்த அளவுக்கு விசேஷ சக்தி நிரம்பி இருக்குது தெரியுமா? நடக்க முடியாததை கூட நடத்தக்கூடிய அளவுக்கு விசேஷ சக்தி நிரம்பி இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தில்ன்றார். எண்ணத்தின் மூலமாகவே நடக்க முடியாததெல்லாம் உங்களால் நடத்தி வைக்க முடியுன்றார். ஸோ இதோடைய நினைவாதான் பைபிளில் நீங்கள் கொஞ்சோண்டு விசுவாசத்தோடு அந்த மலை அப்பால் பேர்ந்து போய் விழட்டும்னு சொன்னால் விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய விஷயத்து அது நடக்க முடியாத விஷயம் இல்லை, அதை எண்ணத்தினால உங்களால் முடியுன்றது தான் அங்கே அப்படி வெளிப்பட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்திரங்களின் உதவியை கொண்டு பாலைவனத்தை கூட சோலைவனமாக மாற்றுறாங்க. மலை மேலே மலர்களை மலர வைக்கிறாங்க சயின்ஸ் மூலமாக. அதே மாதிரி நம்முடைய சக்தி சைலன்ஸ் சக்தி. இங்கே சைலன்ஸ் சக்தின்றதே சக்திசாலியான எண்ணங்களின் மூலமாக வர சக்தி தான். அதனால் உங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக நம்பிக்கையற்றவர்களை நம்பிக்கையுடையவர்களாக ஆக்க முடியும். இல்லையா? கல்லில் மலர் பூக்குமா? அது நம்பிக்கையற்ற ஒரு விஷயம். ஆனால் அதையே சாதிக்கிற மாதிரி நீங்களும் நம்பிக்கையற்று இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பிக்கையுடையவர்களாக மாற்றுங்க. நம்மளாலாம் இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களையும் நம்பிக்கை கொடுத்து மாற்றுங்க, எண்ணத்தின் மூலமாகவே. இல்லையா? வாயால் சொல்லி இல்லை, வாயால் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னால் முடியும்னு அந்த எண்ணம் வைக்க வைக்க அவங்க எழுந்திருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அவ்வளவு விலை மதிப்பு வாய்ந்தது உங்களுடைய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சங்கல்பமும், அதாவது எண்ணமும். ஸோ அந்த மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சங்கல்பத்தை கூட வீணாக்காதீங்க, ஒரு வினாடியை கூட வீணாக்காதீங்க. புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சக்திசாலியான எண்ணங்களை, சுபமான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய சங்கல்ப சக்தி அவ்வளவு உயர்ந்தது.
எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னா, உங்களுடைய ஒரே ஒரு சங்கல்பம் கூட உங்களை பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக மாற்றிடும். அப்போ எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ உங்களுடைய சங்கல்பம்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு சுப சங்கல்பம் வைக்கிறது அங்கே உங்களை பல மடங்கு கோடீஸ்வரனாக மாற்றிடும் சத்தியுகத்தில். ஸோ அப்போ தொடர்ந்து அந்த மாதிரி சங்கல்பங்களே, சக்திசாலியான சங்கல்பங்களே, சுப சங்கல்பங்களே உருவாக்குனீங்கன்னா எவ்வளோ கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆவீங்கன்னு பாருங்கள். ஸ்லோகன்: நான் சுயராஜ்ய அதிகாரின்ற போதையோடு ஒரு காரியமும் செஞ்சீங்க அப்படின்னா கடின உழைப்பே முடிஞ்சிடும் இல்லையா? ஏன்னா நீங்கள் பண்ணலை, செய்ய வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு அந்த பாபா நினைவில் உலக ராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிறேன், பாபா இதய சிம்மாசனத்தின் அதிகாரியாகவும் இருக்கிறேன், சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறேன். ஸோ இத்தனை அதிகாரம் படைத்த அதிகாரியாக இருக்கிறன்ற அந்த போதையிலையும் அந்த நிச்சய புத்தியோடவும் காரியம் செய்யுங்க. அப்போ கடின உழைப்பே இருக்காது, ஆனந்தம்தான் இருக்கும். இன்னொன்று, அந்த ஆத்ம உணர்வில் இருக்கிறேன் அப்படின்ற அந்த போதை உங்களுக்கு வருமானத்தை சேமிக்குது. அப்போ உங்களுக்கு வருமானமாகிற மாதிரி தான் இருக்குமே தவிர கஷ்டப்படுற மாதிரி அனுபவமாகாது. அவிக்தேஷரா கர்மதீத்த ஆகிறதுக்கான தீவிர பயிற்சி. ஸோ கர்மதீத்த நிலை அடையணும் அப்படின்னா விசேஷமாக உங்களுக்குள்ள தயாராக இருக்கிற சக்தியும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் தாரணை பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா கர்ம பந்தனத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அவங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் காரியம் செய்ய முடியும், சேவை செய்ய முடியும். ஆனால் கர்மாதீத்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு காரியம் செய்கிறவங்க. அவங்க மனசு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நாலாபுரத்துலேயும் அவங்க சேவை பண்ண முடியும். ஏன்னா மனச சேவைக்கு அஸ்திவாரமே கர்மங்கள்லேருந்து விடுபட்டு மைண்டு க்ளீன் அண்ட் கிளியராக ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அப்போ அது மாதிரி இருக்கணும். உடலால் கர்ம பந்தனத்தில் இருந்தாலும் உள்ளத்தினால ஃப்ரீயாக இருக்கணும். அதான் கர்மாதீத்தனா சுதந்திரமாக இருக்கிற மனநிலை. அப்படி இருந்து உலகம் முழுவதும் சேவை செய்ய முடியும் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு. ஏன்னா கர்மாதீத்தா இருக்கிறீங்க. அப்போ கர்மாதீத்தா இருக்கிறவங்களுடைய வேகம் தீவிரம் அதிவேகமாக இருக்கும். அதனால் ஒரு நொடியில் எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே போக முடியும். இங்கே இருந்துட்டு ஏதோ ஒரு துர்சம்பவம் நியூஸில் பார்க்குறாங்க, உடனே அங்கே போய் சக்தி கொடுக்க முடியும், சக்தி ஸ்வரூபமாக முடியும். ஸோ அதனால தான் அவங்க துக்கத்தின் உச்சத்தில் தான் ஏஞ்சல்கள் எல்லாம் பார்ப்பாங்க. மற்ற மதத்தினர் குறிப்பாக அவங்க ஏஞ்சலை தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்தூலமாக அங்கே போக முடியாது, அந்த நாட்டுக்கும் போக முடியாது யுத்தத்தின் பொழுது. அவங்க மொழியும் நமக்கு தெரியாது. அப்போ இந்த மனச சேவையின் மூலமாகவே அவர்களுக்கு காட்சியும் கிடைக்கும், சக்தியும் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த அனுபவத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.